அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. காலைல எந்திரிச்சதும் மெஹந்தி எப்படி இருக்குன்னு தான் முதல்ல பார்ப்போம். அந்த மாரி தான் ஜைனப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லாவே செவந்துருந்துச்சு. இதுதான் எங்க காலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, வடை, அப்புறம் கேசரி, சேமியா, அ குலாப் ஜாமுன், வட்டலப்பம், சாம்பார், சட்னி இதெல்லாம் தான் இருந்துச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அம்மா எப்போவுமே பக்ரீத் அன்னைக்கு அரிசி மாவு ரொட்டி சுட்டு, கறி வந்து அப்படியே பெரட்னாப்புல வச்சுருவாங்க. இத வச்சுட்டு எல்லார் பேர்லயும் துவா ஓத சொல்லுவாங்க. இங்கே வந்து அசர்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் நானே ஓதிட்டேன். எப்போவுமே அம்மா பக்ரீத் அன்னைக்கு இந்த மாரி செஞ்சுருவாங்க. எங்க ஒரு சைடு இந்த மாரி பழக்கம். உங்க ஒரு சைடு இருக்கான்னு சொல்லுங்க. பக்ரீத் அன்னைக்கு வந்து எங்க ஆடு அறுக்கல. ஏன்னா மறுநாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. ஆள அறுக்கவும், ஹலால் பண்ணவும் யாரும் கிடைக்கல. எல்லாமே புக்கிங்கா இருந்துச்சு. அதனால சரி மறுநாளே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாளே சரின்னு சொல்லியாச்சு. ஆடு வந்து வீட்ல ஹலால் பண்ணல. வேறு இடத்துல தான் கொண்டு போயிருந்தோம். இவங்க ஃப்ரெண்டோடைய அவங்க அப்பா வீடு. அவங்களே சொல்லியிருந்தாங்க, "நீங்க இங்கேயே கொண்டு வந்துருங்க. இங்கேயே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே தந்துருவாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு" சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். எல்லாருக்குமே ஒரே மாரி எடை போட்டு பேக்கிங் பண்ணியாச்சு. வீட்ல வந்து எந்த வேலையும் பார்க்காத மாரி அங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க வீட்ல முருங்கை மரம் நின்னதுனால எனக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் பறிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதையுமே பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஜும்மா வேறு இல்லையா, தொழுதுட்டு சாப்பிட்டு அப்புறம் தான் கறி குடுக்குறதுக்கு கிளம்பணும். நானும் இவங்களும் ஸ்கூட்டியில கிளம்பிட்டோம். வர்ற வழியில எங்க இடம் இருக்குது. அத போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அ போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து எலிக்காது கீரைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அங்கே கரிசலாங்கண்ணியும் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க ஈத் வீடியோ. ஈத் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.